சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளராக பணி ஆணை பெற்றுள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்த ஜேசுதாஸ் அவர்கள். ஜேசுதாஸ் தனது பள்ளி படிப்பை சிவகங்கை மாவட்டம் பழையனூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றுள்ளார். தனது பட்டப் படிப்பை மதுரையில் உள்ள வக்ஃப் போர்டு கல்லூரியிலும் படித்து முடித்திருக்கிறார். ஜேசுதாஸ் மொத்தம் தமிழ் வழியிலேயே படித்தவர், தேர்வையும் தமிழிலேயே எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேசுதாஸின் அப்பா திரு சேகர் உள்ளூரில் வியாபாரம் செய்து வருகிறார். அம்மா திருமதி முத்தம்மாள் அரசின் 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கிறார். TNPSC Group 1 தேர்வில் வெற்றி பெற்று கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளராக பணியேற்க உள்ள ஜேசுதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். உங்களை பற்றி சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜேசுதாஸ், மாவட்டம் சிவகங்கை, ஊர் ஓடாத்தூர். நான் அரசு மேல்நிலைப் பள்ளி பழையனூர் அங்கே 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படித்தேன். MSS வக்ஃப் வாரிய கல்லூரி மதுரை அங்கே BA எக்கனாமிக்ஸ் படித்து முடித்தேன். இது கடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் 2020 தேர்ச்சி பெற்று தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்று தற்போது துணைப்பதிவாளர் கூட்டுறவுத்துறை எடுத்துள்ளேன். இப்போ நீங்க ஒரு குரூப் 1 அதிகாரி, உங்க மனநிலை எப்படி இருக்கிறது? எனக்கு பெருசாலாம் குரூப் 1 அதிகாரி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு பெருசாலாம் ரொம்ப சந்தோஷம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி போய் சோர்ந்தும் போக மாட்டேன், நியூட்ரலாகவே இருப்பேன். ஏன்னா பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் இந்த ஏணிப்படியை ஏற்றி இங்கே ஒரு தேர்ச்சி பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றிருக்கேன்னு கூட சொல்ல முடியாது, தேர்ச்சி பெற்றிருக்கேன். ஸோ எப்போயுமே எனக்கு ஒரே மாதிரி மனநிலை தான். ஸோ எப்போயுமே நியூட்ரலாகவே இருக்கிறது, அதே அளவுக்கு மீறி சந்தோஷப்பட மாட்டேன். இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு செஞ்சீங்க? அதற்கு யார் காரணம்? இந்த தேர்வு எனக்கு முதல்ல அறிமுகமானது நண்பர்கள் மூலமாக தான் அறிமுகமாச்சு. ஸோ நண்பர்கள் மூலமாக அறிமுகமாயில் எதை படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியலை. ஸோ நண்பர்கள் மூலமாக கேட்டு அறிஞ்சு இந்த தேர்வு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் தான் எனக்கு இதுக்கு முக்கியமாக வழிகாட்டினாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இந்த TNPSC பில்லே அதனால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சிச்சு. இந்த தேர்வு முழுவதையும் நீங்கள் தமிழில் தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்படி சாத்தியமாயிற்று? ஆக்சுவலாக நான் படித்தது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் தமிழ் மீடியம், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழ் மீடியம் படித்தேன். காலேஜ் ரெகுலரில் படிக்கலையும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ்ன்றது ஆங்கிலன்றது பரிச்சயம் வேகமாக என்னால் டக்குன்னு பரிச்சயம் ஆகலை. இங்கிலீஷுக்கு எனக்கு பெரிய அந்த தூரம் இருந்துச்சு, எனக்கு இங்கிலீஷுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் எனக்கு அழகாக எழுத தெரியும், நல்லாவும் ப்ளே இல்லாமல் நல்லா எழுதுவேன். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்ததுனால நான் தமிழ் வழியிலே எழுதலாம், அதுக்கான சோர்ஸுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தமிழே எழுதி 3ஆவது முயற்சியில் தேர்ச்சி பெற்று. போட்டித் தேர்வு என்று TNPSC தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா, வேறு ஏதாவது தேர்வையும் எழுதுனீங்களா? வேறு எதுவும் நான் பண்ணலை சார். குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங், குரூப் 1 போஸ்டிங். ஸோ இதை மட்டுமே நான் முழுமையாக பயிற்சி எடுத்து இதுக்கு மட்டுமே நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். ப்ரிலிமினரி தேர்வுக்கு எவ்வாறு தயார் செஞ்சீங்க? முக்கியமாக என்னென்ன புத்தகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது என்னென்னா, தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் வெளியிடுற நம்மளுடைய புக்கு, ஸ்கூல் புக்கு. ஸோ ஸ்கூல் புக்கில் தான் எல்லோரோட சிலபஸையும் ஓவரால் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தான் நான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்கூல் புக்கு ரெஃபரன்ஸ் தான் முதல்ல எடுத்து அதுலேருந்து நான் படிப்படியாக படித்து சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அந்த புக்கை ஃபஸ்ட் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், முன்னால் நடந்த தேர்வுகளோட கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்லேருந்து எங்கெங்கெல்லாம் ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்குங்க, ஸ்கூல் புக்கில் வந்திருக்கா இல்லை அதர் போயிருக்கா. ஸோ அப்படி பார்க்கையில் அதர் புக்கு சோர்ஸை நான் கலெக்ட் பண்ணேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் ஐயா எழுதின புக்குகள் எனக்கு பயன்படும். ஸோ அப்போ அங்கே வரலாறு புக்கு அந்த இதை வாங்கி பார்க்கல. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய சில ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு நான் அப்படியும் படித்தேன். ஸோ முதல் முக்கியத்துவம் தர்றது எதுனா நம்மளுடைய ஸ்கூல் புக்கு, அதுதான் முக்கியத்துவமான நம்ம படிக்கிறதுக்கான முக்கியமான நூல். மெயின்ஸ் அதாவது எழுத்து தேர்வுக்கு உங்களை எவ்வாறு தயார் பண்ணிக்கிட்டீங்க? என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? 2016 தேர்வு குரூப் 1 தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஸோ எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது, எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும், என்ன அது மெயின்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது. என்னோடய நண்பர்கள், அதாவது எங்கள் அண்ணன் சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு வழிகாட்டுறாங்க. இது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஸ்டடி சென்டர் அங்கே அங்கே கோச்சிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் சென்னைக்கு 2016 அப்போலோவில் ஒரு 3 மாதம் பயிற்சி எடுத்தேன். அந்த பயிற்சி எனக்கு ஒரு முழுமையாக என்னை உருவாக்குச்சு.
ஏன்னா எது எப்படி எழுதணும், எந்த கொஸ்டினை எப்படி எழுதணும் அப்படின்றத இங்கே வந்து நான் முழுமையாக வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் அந்த எக்ஸாம் வந்து அவ்வளோவா பெருசாக வந்து ஐடியா எனக்கு இல்லை, புரிதல் தன்மை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதை நான் பேஸை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் எனக்கு செலவழிக்கிறதுக்கானே பணமோ பொருளாதார வசதியோ எனக்கு கிடையாது. ஸோ அதுதான் என்னோடய பேஸ். ஸோ அந்த பேஸை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நானே வந்து இந்த கடைசியாக இருந்த 2020 எக்ஸாமில் எல்லா ஸ்கூல் புக்கு கூடிய மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வந்து சிலபஸை டீகோட் பண்ணி எல்லாத்தையும் சோர்ஸ் மெட்டீரியல் எடுத்தேன். ஸோ மெட்டீரியலை எடுத்து நானாக ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஏன்னா ஒரு ஐடியா அங்கேருந்து எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து நான் முழுமையாக வந்து தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ தயார்படுத்தி என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணலை. 2020 நடந்த எந்த ஒரு இதிலும் பெருசாலாம் ப்ராக்டிஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து நானே என்னையே தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ தயார்படுத்திக்கிட்டு கடைசியாக இப்போ சங்கரில் வந்து ஐஏஎஸ் அகாடமின்னு இருக்குது. அங்கே வந்து என்ன செய்யறேன்னா ஃபைனலாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நடக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும். ஸோ ஃப்ரீயாக எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஃபைனலாக வந்து ஒரு டெஸ்ட்டை எழுதினேன். ஸோ அப்படி எழுதையிலே எனக்கு ஒரு முழுமையான ஒரு ஐடியா வந்து அங்கேயும் கிடைச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து அடுத்த எக்ஸாமுக்கான ஒரு போர்க்கள யுத்தியாக வந்து அங்கே வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிறது. ஸோ அங்கே போய் என்னால் வந்து பயன்படுத்தி அதை கொண்டு போய் அதான் வந்து நான் போய் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க? அதுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க? நேர்முக தேர்வு தான் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமூட்டக்கூடியதாக இருந்துச்சு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து நான் வந்து குரூப் 2A பாஸ் பண்ணேன். ஃபைனலில் எனக்கு கிடைக்கல. 2018 வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங் வந்து பாஸ் பண்ணி இன்டர்வியூ வரையும் போயிருந்தேன். ஸோ இன்டர்வியூ வரையும் போயிட்டு அந்த இன்டர்வியூ எப்படி பண்ணணும், எப்படி எதிர்கொள்ளணும், அவங்ககிட்ட எப்படி நான் வந்து எந்த மொழியில் பேசணும், உண்மை பேசுகிறதா பொய் பேசுகிறதா எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நான் போய் என்ன செஞ்சேன் அந்த தேர்வில் வந்து உட்காந்தேன். தேர்ட் ஸ்லாப் அதாவது வந்து எனக்கு வந்து 24 மார்க் போட்டாங்க. எனக்கு 3 மார்க்கில் சர்வீஸ் வந்து அந்த வருஷம் கிடைக்கல. ஸோ அப்போ 2020 பாஸ் பண்ண தேர்ச்சி பெற்ற இந்த குரூப் 1 தேர்வில் எப்படி வந்து இந்த நேர்முக தேர்வை பெருசாக வந்து அப்ரோச் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ஃப்ரீயாகவே என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க நேர்முக தேர்வுக்குண்டு. ஸோ எந்த மாதிரி நேர்முக தேர்வை வந்து எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் இருந்து மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ப்ராக்டிஸ் இன்டர்வியூ ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன்னா இந்த இருக்கக்கூடிய 10 days அந்த 10 daysல எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஓவரால் இருந்த சென்னையில் இருந்த ஓவரால் இன்ஸ்டியூட்டில் எல்லா இன்ஸ்டியூட்லையும் என்னோட பேரை வந்து பதிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ பதிவு பண்ணிவிட்டு என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ படிக்கவே மாட்டேன். எந்த புக்கும் படிக்க மாட்டேன். ஏன்னா இன்டர்வியூனா எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ படிக்காதனால என்ன பண்ணிட்டேன்னா எல்லா நக்கலும் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் போயிட்டு என்னையை போய் கேதர் பண்ணுறேன். கொஸ்டின்ஸ் எப்படி வரும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நக்கலையும் போயிட்டு பேரை கொடுத்துட்டு அங்கே போய் நான் போய் இன்டர்வியூ பண்ணேன். ஸோ இன்டர்வியூ பண்ணி எனக்கு ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இதை தான் வந்து இப்படி தான் இதை தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரொஃபைலில் நம்ம குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி எனக்கு இன்னொரு ஐடியாவே எனக்கு தெரியாது. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணையில் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருப்போம். அந்த ப்ரொஃபைல் தான் இன்டர்வியூ பண்ணல வச்சுருப்பாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியே வந்து ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணல எனக்கு நிறையா வந்து ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதை மூலமாக எடுத்துகிட்டு என் நண்பர்கள் மூலமாக அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து என் நண்பர்களுக்கு கொடுத்து அதுலேருந்து நீங்கள் கொஸ்டின் கேளுங்க அந்த 10 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாமே வந்து கொடுத்து அந்த மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 7 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இந்த 10 நாளில் 7 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 7 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் அதை வந்து நானே வந்து தயார்படுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு மூலமாக கேள்வியும் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். ஸோ படிக்க ஆரம்பித்து இன்டர்வியூவில் போயிட்டு நான் முழுமையாக போய் நல்லா பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப் 75க்கு 75 மார்க் வந்து எனக்கு கிடச்சிச்சு இந்த இன்டர்வியூவில். பயிற்சி வகுப்பு ஏதாவது சேர்ந்தீங்களா? நீங்களே உங்களை வந்து தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? கடந்த 2016 மட்டும்தான் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் அப்ளோ ஸ்டடி சென்டரில் வந்து நான் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து பண வசதிகள் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா அவங்களை வந்து கஷ்டப்படுத்தவும் முடியாது. எனக்கு ஏஜும் ரொம்ப அதிகமாகிருக்கு அப்படின்றக்காண்டி ரூமுக்கு வாடகைக்கும் என்னோடய சாப்பாடு செலவுக்கு மட்டுமே வந்து வீட்டிலேருந்து பணம் வாங்கிக்கிட்டும் என் நண்பர்கள்ட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு படிக்க சூழ்நிலை உருவாச்சு. ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டேன்னா எங்கேயும் போய் சேரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் நானே வந்து இந்த எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிட்டேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ரொம்ப சிம்பிள். படிக்கிறத வந்து முழுமையாக படிங்க, தெளிவாக படிங்க. என்ன படிக்க போகிறோன்ற விஷயத்தை திட்டமிடுதலோடு படிங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இருக்கிற டயத்தில் இந்த ஷார்ட் பீரியடில் இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்ன படிக்கணும், அது குறிப்பாக சிலபஸ். இந்த சிலபஸை வச்சு இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே என்ன அளவு இருக்குது,
சிலபஸ் எடுங்க, சிலபஸில் டீகோட் பண்ணுங்கள். அது டெக்ஸ்ட் புக்கில் எங்கே என்ன எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்றத தேடுங்க. தேடி கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் படிக்காதீங்க, நிறையா படிக்காதீங்க. உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிடும், உங்களோட பணிக்கு செல்லக்கூடிய காலத்தை மேலும் வந்து அதிகரிச்சிடும். ஸோ என்னவோ படிக்கணுமோ அதை கடுமையாக ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா அதை முழுமையாக படிங்க, அதாவது விருப்பத்தோடு படிங்க. அது ரொம்ப சங்கடப்பட்டோ இல்லை துக்கப்பட்டோ கஷ்டப்பட்டோ யாரும் படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவமானங்கள் உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது. என்னன்னா எனக்கு கிடைச்ச அவமானங்கள் தான் எனக்கு என்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நான் என்ன செஞ்சேன்னா ரொம்ப என்னை நானே மோல்டு பண்ணி என்ன செஞ்சேன்னா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த அவமானங்களை ஃபுல்லாக சேகரித்தேன். எனக்கு ஒரு அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்ற எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவமானப்படுங்க, என்ன வேணால் கேள்வி போய் மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள். தப்பாக சொன்னால் கூட இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணாதே நீங்கள் தப்பாக பண்ணுறதுன்றதே தெரியும். ஒரு கொஸ்டினை நீங்கள் போய் ஒருத்தர் கேட்கல, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலையோ இல்லை கேட்கலையோ தப்பாக கேட்டிங்கன்னா நீ சொல்கிறது தப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லை உன்னை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை நீயே திருத்திக்கிடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்யணும், படிக்கிறத விருப்பத்தோட, டிஸ்கஷனோட, என்ன படிக்கிறன்ற திட்டமிடுதலோட குறுகிய காலத்தில் தேர்ச்சி பெறக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி இப்போ எல்லா தேர்வுக்கு குரூப் 4 தவிர குரூப் 2 ஏக்கோ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கோ குரூப் 1 போஸ்டிங் எல்லாத்துக்குமே தேர்ச்சி எழுத்து தேர்வு கண்டிப்பாக ஆக்கிட்டாங்க. ஸோ எழுத்து தேர்வு கண்டிப்பாக அந்த முறையில் ஆக்கையில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எழுதுறக்கானி ப்ராக்டிஸை முழுமையாக எடுத்துக்கங்க. உங்களை கண்டிப்பாக இலவச பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கவங்க போயிட்டு என்ன செய்யலாம், இலவசமான கோச்சிங் சென்டரில் எம்ப்ளாய்மெண்ட் கோச்சிங் சென்டர் தமிழக அரசு வெளியிடுற அதில் இருக்குது. அப்புறம் மனித நேயம் போன்ற பயிற்சி மையங்கள் நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது. அங்கே நம்ம படிக்கலாம். ஓரளவுக்கு என்னால் தமிழ்நாடை பொறுத்தளவு படிக்க வைக்கிறதுக்குன்னு யாரும் பணம் இல்லாமலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கானே ஆசைக்கு அவங்க கண்டிப்பாக செலவழிப்பாங்க. அதனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேரலாம். இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து முதல்ல உங்களுக்கான எப்படி எழுதணும், என்ன எழுதுன்றத மெத்தடை உருவாக்குறதுக்கு அது ரொம்ப வழிகாட்டுதலாக இருக்கும். அதன்படி நீங்கள் செயல்படுங்க. இன்னொரு விஷயங்கள் சொல்லிடுறேன், என்றைக்குமே அதிகமாக படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மெத்தனை போக்காக இருக்காதிங்க. எப்போயுமே நம்ம கட்டுறது என்னமோ இது ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். நீங்கள் இதில் நீங்கள் உலகத்தை படிக்க போகிறது கிடையாது. என்ன சிலபஸ் இருக்கோ அதை படிக்க போகிறீங்க. அதுக்காண்டி நான் அதிகமாக படிச்சேன்ட்டு திமிருத்தனமாலாம் இருக்காதிங்க. சிம்பிளாக இந்த தேர்வுக்கு என்ன படிக்கிறோமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு கட்டுறது கைமண்ணோட படிங்க. அல்லாத உலக அளவுன்னு நினச்சிட்டு படிங்க. திருப்தியாக படிங்க, முழுமையாக படிங்க. எந்த தேர்வு வந்தாலும் விடாதீங்க. எல்லா தேர்வுலையும் தேர்ச்சி பெறுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் உங்களை நம்புவாங்க. நீங்கள் எந்த தேர்வுலையும் படிக்காமல் இருந்த இப்போ ஒரு தேர்வு எழுதுறீங்க, 2 வருஷம் எழுதுறீங்க, 2 வருஷம் கழிச்சு ஒரு தேர்வு எழுதுறீங்க. அதில் முதன்மை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயே நீங்கள் முதல்நிலை தேர்வுலேயே நீங்கள் தோல்வி அடையலை. வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் குறையும். என்ன எந்த தேர்வையும் பாஸ் பண்ண மாட்டார், இவருக்கு நம்ம செலவழிக்கணுமா அப்படின்ற ஒரு பேட் இம்ப்ரெஷனை வீட்டில் உருவாக்கும். ஸோ அதனால் என்ன செய்யணும், கிடைக்கிற வாய்ப்புகளை எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அந்த வாய்ப்பு முழுமையாக பயன்படுத்திடுங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. அப்போ தான் வீட்டில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியும். ஃபைனலில் தோற்று போகிறீங்க, ஜெயிக்கிறதால இல்லை, முதல் நிலையில் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ ஏதோ ஒரு நக்கலை மையம் ஜெயிக்கிறான்றனும் வீட்டில் ஊக்கத்தை குறித்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அண்ணனுக்குலாம் எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா தான் சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது, பெருசாக சப்போர்ட் பண்ணது. அப்போ அவங்க நான் எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணதுனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவன் எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுறேன், ஃபைனலில் தான் தோற்று போடுறான். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவங்க தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவா அப்படின்ற அவங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை விதையை கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் குரூப் 1 தேர்வில் நான் பாஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதனால் கிடைக்கிற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கண்டிப்பாக தேர்வில் பாஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த படிக்கட்டை உருவாக்கும். இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.